ஒரு நாள் மாலை நேரம் அசரு தொழுகைக்கு பிறகு நாம் நபியவர்களின் சன்னிதானத்தில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது வயோதிபர் ஒருவர் அழுக்கு படிந்த ஆடையோடு அங்கு வந்தார். முதுமையின் பலவீனம் காரணமாக அவரால் ஒழுங்காக அமரக்கூட முடியவில்லை. நபியவர்கள் அவரிடம் சுகநலம் விசாரித்தார்கள். அதற்கு அந்த வயோதிபர், அல்லாஹ்வின் தூதரே, நான் பசியோடு வாழ்கிறேன், எனக்கு ஏதும் உணவு தாருங்கள். ஆடையின்றி இருக்கின்றேன், உடுக்க ஏதாவது ஆடை இருந்தால் கொடுங்கள். எதுவுமற்ற பரம ஏழையாக இருக்கின்றேன், ஏதாவது கொடுத்துதவுங்கள் என முறையிட்டார். அப்போது ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமக்கு தருவதற்கு என்னிடம் தற்போதைக்கு எதுவுமே கிடையாது, ஆகையால் எதுவும் தரக்கூடிய ஒருவரிடம் அனுப்பி வைக்கின்றேன் என கூறி ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் அவரை மகள் ஃபாத்திமாவின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த அகிலத்திற்கே அருட்கொடையாக வந்தவர்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கே தளபதியாக இருக்கின்றவர்கள். அவர்கள் நினைத்தால் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு நேர சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாத ஒரு அரசர் தனது மகளிடம் அனுப்புகின்றார்கள். மகள் என்ன கோடீஸ்வரியாக வாழ்பவரா? இப்போதுள்ள மன்னர்களின் மகள்களைப் போல ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்களா? உடுத்திருக்கும் ஆடையில் எத்தனையோ அண்டைகள், உண்பதற்கு உணவில்லாமல் பல நாட்கள் பட்டினி, ஒரு துண்டு பேரித்தம்பளமும் தண்ணீரையும் குடித்துக் கொண்டு பல நாட்கள் உயிர் வாழ்பவர்கள் இப்படியான மகளிடம் அனுப்பி வைக்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமாவின் வீட்டு வாசலுக்கு வந்த வயோதிபர் உரத்த குரலில், நபிகளாரின் குடும்பத்தினரே, மலக்குமார் வந்து போகும் வீட்டைச் சேர்ந்தோரே, வகி இறங்குகின்ற இடத்தில் உள்ளோரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று கூறுகின்றார். அன்னை ஃபாத்திமாவும் அவரது சலாத்திற்கு பதில் சொல்லி சுகம் விசாரித்தார்கள். அப்போது அந்த முதியவர், அன்னையே, நான் ஒரு பரம ஏழை, தங்கள் தந்தையிடம் உதவி கோரி வந்தேன். தங்களிடம் என்னை அனுப்பி வைத்தார். ஒழுங்கான உணவின்றி ஆடையின்றி வறுமையில் ரொம்பவும் பாடுகின்றேன். ஏதும் உணவிருந்தால் கொடுத்துதவுங்கள், இறைவன் தங்களுக்கு கருணை புரிவான் என்று கூறுகின்றார் வயோதிபர். அன்றைய தினம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹஸ்ரத் அலியும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒழுங்காக உணவு உட்கொண்டு 3 நாட்களாக இருந்தது. நபிகளாரும் இதனை அறிந்தே இருந்தார்கள். அன்னையார் வீட்டில் ஒரு முறை சுற்றி பார்த்தார்கள். சிறுவர்களான ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இரவில் தூங்குவதற்கு பயன்படுத்தி பதனிடப்பட்ட ஆட்டுத்தோல் மட்டுமே கிடைத்தது. அதனை பரிவோடு வயோதிபரிடம் கொடுத்துவிட்டு அவருக்காக பிரார்த்தித்தார்கள். ஆயினும் வயோதிபரோ, நபிகளாரின் மகளாரே, என் கஷ்டங்களை தங்களிடம் சமர்ப்பித்தேன், இந்த ஆட்டுத்தோலால் நான் என்னதான் செய்ய முடியும் என கூறினார். அதனை செவிமடுத்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தமது கழுத்தில் அணிந்திருந்த மாலையை கையில் எடுத்தார்கள். அது ஹஸ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகள் ஃபாத்திமா அன்பளிப்பாக அன்னையாருக்கு வழங்கியிருந்தார். அதனை அந்த மனிதரிடம் கொடுத்து, இதனை விற்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், இதனை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு தர பிரார்த்திக்கின்றேன் என கூறி வழி அனுப்பி வைத்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். மஸ்ஜிதுன் நபவிக்கு மீண்டும் வந்த வயோதிபர் நபிகளாரிடம் நடந்தவற்றை விளக்கிச் சொன்னார். நபிகளாரின் கண்கள் பனித்தன. மாதர்க்கரசி ஃபாத்திமாவின் கொடையல்லவா, நிச்சயமாக அல்லாஹ் உமது தேவைகளை மிக சிறப்பாக நிறைவேற்றி வைப்பான் என அன்னலார் அவருக்கு வாழ்த்து கூறுகின்றார்கள். அப்போது அங்கு ஆஜராக இருந்த அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாமே அம்மாலையை விலை கொடுத்து வாங்க நபிகளாரிடம் அனுமதியை கோரி நின்றார்கள். அதற்கு நபி அவர்கள், அம்மாரே, அதனை வாங்கிக் கொள்ளுங்கள், ஏனெனில் அதில் சம்பந்தப்படுகின்ற எவரையும் அல்லாஹ் நரகத்தில் வேதனை செய்ய மாட்டான் என்றார்கள். அப்போது அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மாலைக்கு பகரமாக 20 பொற்காசிகளும் 200 வெள்ளிக்காசுகளும் போதிய அளவு கோதுமையும் இறைச்சியும் பயணம் செய்வதற்காக ஓர் ஒட்டகையும் தருகின்றேன் என்று கூறுகின்றார்கள். எவ்வளவு பெருந்தன்மையான மனிதர் நீங்கள் என்று வியந்த வயோதிபர் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் கடை வீதிக்கு சென்றார். வாக்களித்த பிரகாரம் பொருட்களை அம்மனிதருக்கு வாங்கி கொடுத்தார் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.
மீண்டும் நபி அவர்களிடம் வந்த வயோதிபரிடம், உமது தேவைகள் நிறைவேறிவிட்டனவா என கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது அந்த மனிதர், என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நிறைவேறிவிட்டன நாயகமே என்றார் வயோதிபர். அப்படியாயின் உமக்கு செய்த உதவிக்காக பாத்திமாவுக்காக துஆ செய்யுங்கள் என நபிகளார்கள் கூற, இறைவா, இதுவரைக்கும் எந்த கண்ணும் காணாத, எந்த காதும் கேளாத நட்பேறுகளை பாத்திமாவுக்கு வழங்குவாயாக என பிரார்த்தித்தார். அப்போது நபி அவர்கள் ஆமீன் கூறுகின்றார்கள். பின்னர் தம்மோடு அமர்ந்திருந்தவர்களிடம் அன்னை பாத்திமாவின் சிறப்புகளை விளக்கி கூறுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கபரில் 2 மலக்குகள் தோன்றி கேள்வி கணக்கு கேட்கும் போது, உமது நபியார் என்று கேட்டார். எனது தந்தை என்று கூறுவார் எனது மகள். அப்போது நீர் வழிபட்ட இமாம் யார் என கேட்டாலே, இதோ என் கபருக்கு அருகில் நின்று கொண்டிருக்கும் அலி அவர்தான் என்று கூறுவார்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் விவரிக்கலானார்கள். அப்போது வீட்டுக்கு வந்த அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாலையை கஸ்தூரியில் சுவைத்தெடுத்து யமனிய துணியில் சுட்டினார்கள். பின்னர் தமது அடிமையிடம் அதனை கொடுத்து, இதனை கொண்டு சென்று நபிகள் பெருமானாரிடம் கையளித்துவிடு, உம்மையும் அவர்களுக்கே உரிமையாக்கி விட்டேன் என கூறி அனுப்பி வைக்கின்றார்கள். நபி அவர்களிடம் மாலையை கொடுத்து விடயத்தை சொன்னால் அந்த அடிமை, இதை அப்படியே கொண்டு சென்று பாத்திமாவிடமே கையளிப்பீராக, நீரும் அவருக்கே சொந்தம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமாவிடமே அனுப்பி வைக்கின்றார்கள். அன்னை பாத்திமாவின் வீட்டுக்கு சென்றார் அந்த அடிமை. மாலையை பெற்றுக்கொண்ட அன்னை அடிமையை விடுதலை செய்து விட்டார்கள். அடிமையின் முகத்தில் சிரிப்பு தோன்றியது. காரணத்தை கேட்கின்றார்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அப்போது அடிமை கூறுகின்றார், அன்னையே, இந்த மாலையின் பரக்கத்தை எண்ணி நான் சிரிக்கலானேன். இது ஒரு ஏழையின் தேவைகளை நிறைவேற்றியது, பசியாளிக்கு உணவு வழங்கியது, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை வழங்கியது, ஓர் அடிமையை விடுதலையும் செய்துவிட்டது. இறுதியில் அதன் சொந்தக்காரர் நீங்களாக இருப்பதனால் உங்களிடம் இந்த மாலை வந்து சேர்ந்து விட்டது, அதனால் நான் சிரிக்கின்றேன் என்று அடிமை கூறுகின்றார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.